அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா உங்கள் பேர்? பேர் முத்துசாமி. உங்கள் ஊருங்க? ஊர் வந்து உடுமல்பேட் பக்கம் மலையாண்டிப்பட்டினம். மலையாண்டிப்பட்டினம். இப்போ உங்கள் தறியில் தான் இவர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. செந்தில் தம்பி ஒருத்தர் மிஷின் ஒன்று புதுசாக வந்து செட் பண்ணி தயாரிச்சிருக்கேன்னு சொன்னாருங்க. சரிங்க. ஆக்சுவலாக நான் வந்து தறி அதிகமாக நெய்ய மாட்டேங்க. நான் வெளியே மெக்கானிக்கில் போயிட்டு இருக்கிறேங்க. ஒய்ஃப் நெய்வாங்க. அப்படிங்களா? அவங்களுக்கு வந்து அடிக்கடி கால் வலி முழு வலி வந்துட்டு இருந்ததுங்க. சரிங்க. இப்போ தம்பி ஒன்று நான் செட் பண்ணிக்கிறேன் சொன்னதுக்கு சரி ஓகே மாட்டி பார்க்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிறாருங்க. ஓகே ஓகே. நல்லா இருக்குங்க. வந்து காலாம இல்லைங்க, ரொம்ப பட்டுக்கெல்லாம் டைட் நல்லா டைட் கொடுத்து நெய்ய வேண்டியதா இருக்குங்க. பாருங்க இப்போ இப்பயே பாருங்க எவ்வளோ டைட்டா இருக்குங்க. ஆமாம் ஆமாம். இது ஓவர் டைட்டுங்க. இது வந்து காலை மிதிச்சாதான் இந்த அணி எந்திரிக்குங்க. ஆமாம். அப்ப நாளா போகுங்க. ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இப்போ தம்பி சொன்னதுக்காட்டிக்கு சரி மாட்டி பார்க்கலாம்னு சொல்லி அவரு ரொம்ப வருஷமா பண்ணி முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது. அப்போ அவருக்கு நீங்க அவங்களுக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லணும். கண்டிப்பா 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 வாழ்த்துக்கள் சொல்லணும். இப்போ அவர் மாட்டுது, நான் ஃபர்ஸ்ட் மாட்டுது 6 ஆயிடுச்சுங்க. இப்போ நேத்து நைட் தான் மாட்டுனுங்க. நேத்து நைட்டு தான். ஆமாங்க. ஆனா இதே வந்து இப்போ புதுசுங்கனால அப்படி இன்னும் நீங்க ஒரு சீல் 2 சீல் நெய்யறப்போ நல்ல பழக்கமாயிருமல் ஃப்ரீ ஆயிருங்க. இப்போ வந்து நாங்க ஸ்லோவா பண்றோங்க. ஓ சரி. இனிமேல் பழக ஃபாஸ்ட் ஆயிருங்க. ஃபாஸ்ட் ஆயி இப்போ நல்லா தான் இருக்குதுங்க. இப்பயே நல்லா இருக்குது. கால் வலி முது வலி சுத்தமாக வராது. நல்லா இருக்குங்க. ரைட்ண்ணா. இப்போ வந்து இதை இப்போ நீங்கள் வந்து ஒரு நெசவாளி தான் இப்போ என் கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. இதை நிறைய ஆயிரக்கணக்கான நெசவாளிகள் பார்ப்பாங்க. கண்டிப்பாக பயன்படலாம். படுது. ஆமா கரெக்ட். ஏன்னா இது கீழே வந்து சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலம் போட்டு மிதிப்பாங்க. சரிங்க. கீழே மேலே மிதிச்சு ஆமா ஆமா நம்ம வேலை செய்ய முடியுங்க. இப்போ வந்து சுண்டு விரல வச்சு தட்டினா அமுத்துனா போதுங்க. சும்மா ஒரு விரல தான். சும்மா சுண்டு விரல லேஸ் ஆகுதுன்னா அதே வந்து புண்ணியம் வந்து நாடா நல்லா போகுது. இப்போ அவர் வந்து இந்த ஒரே மிஷினில் எனக்கு தெரிஞ்சு 4 சிஸ்டம் செய்ய போகிறாங்க. ஆமாம் சொன்னாங்க. இப்போ புனிக்கு ஒன்று, பார்டருக்கு ஒன்று, நெய்யற நாடகம் அதுலேயே போகும். இது இந்த மிஷின்லேயே வந்து எல்லாமே செட் பண்ணிக்கிறாருங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ட் மட்டும் செட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. சரிங்க. இதுலேயே ஜக்காடும் பண்ணிக்கலாம், பார்டரும் போட்டுக்கலாங்க. ஓகே. பிளைன் ரகம் நெஞ்சுக்கலாங்க, இதை விட சின்ன ரகம் நெஞ்சுக்கலாங்க. எல்லாமே பண்ற மாதிரி அதை செட் பண்ணி வச்சிருக்காருங்க. எங்களுக்கு வந்து இந்த பட்டுல டை மட்டும் வர மாதிரி நாங்க செட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் போதும்ட்டீங்க. ஆமாங்க. சரி. அடுத்து வேணும்னா ஜக்காடு மாட்டி நம்ம ஜக்காடு பண்ணிக்கலாங்க, பார்டரும் போட்டுக்கலாங்க, இதுலயே போட்டுக்கலாங்க. அது அந்த மாதிரி பண்ணிருக்காரு. பார்த்துட்டு மிஷினை பார்த்து நல்லா இருக்குது. அருமையா இருக்குங்க. நீங்க வந்து உங்க மாதிரி இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான நெசவாளிகள் வந்து நம்ம செந்தில் அவருக்கு ஆதரவு கொடுங்க. மேலும் மேலும் நம்ம நெசவாளிகள் வளர்ச்சிக்கு வரட்டும். கண்டிப்பா வருவாங்கல்ல. பயன்படுத்தினா இந்த மிஷினை பயன்படுத்தினா செந்தில் வச்சு பயன்படுத்தினாங்க. ஓகே. கண்டிப்பா நெசவாளிகள் எல்லாம் நல்லா வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு பணங்காசு சேர்த்ததோட நம்ம உடல்ல வந்து நல்லா இருக்கணுங்க. அந்த சத்துக்களை சேர்த்தணும். கண்டிப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே 50 வயசு தாண்ட வந்து நெசிட்டு இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் முழங்கால் வலி, இடுப்பு வலி. இப்போ இவரோட ஒரு கண்டுபிடிப்பு அது வேற லெவல். நல்லா பயன்படுதுங்க. ஓகே சரி. இல்லை இவ்வளவு விளக்கமாக நான் கேட்குற காரணமே இதை வந்து நிறைய நெசவாளிகள் பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களை கூட கூப்பிட்டு சந்தேகம் கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்க. யார் கூப்பிட்டு கேட்டாலும் நான் சொல்லிடுறேன். உங்களோட மொபைல் நம்பர் சொல்லுங்க. என்னோட மொபைல் வந்து 85 26 26 74 43. இந்த நம்பருக்கு வந்து நெசவாளிகள் கூப்பிடுவாங்க. நீங்கள் எதாவது டவுட்டுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா தயார் பண்ணுறவர் சொல்கிறத விட நாங்கள் வேலை செய்கிறோம், நீங்கள் அதை போட்டு நெசிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாங்க. அப்போ நீங்கள் சொன்னால் வந்து அவங்க இன்னும் நல்லா கேட்பாங்க இதில் என்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் கஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. என்ன ஒரே காரணம்னா எந்த இடத்துலையும் வந்து பெல்ட் வரல. செயின் போட்டிருக்காங்க. பெல்ட் வந்து அடிக்கடி போட்டாங்கன்னா கட் ஆகும், ஸ்லிப் ஆகும் ரன்னிங்ல. அந்த பிரச்சனை இது இல்லைங்க. அதுக்கு பதிலாக செயின் போட்டு விட்டுருக்காங்க. பல்சகத்துல செயின் போட்டுனா செயின் கட் ஆகாது. நான் ஒரு மெக்கானிக், எனக்கு தெரியுங்க. உங்களுக்கு
நான் வந்து 30 வருஷமா மெக்கானிக்கல் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்படிங்களா? என்ன மெக்கானிக்? நூல் மில்ல ஸ்பின்னிங் ஃபிட்டரா இருக்குங்க. அப்படிங்களா? அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும்? இது எல்லாமே தெரியுங்க. அப்பப்போ செந்தில் கேட்பாரு, சரி அப்படி பண்ணி சொல்லுவோங்க. இருந்தாலும் அவர் வந்து நான் அந்த வேலையில் இருக்கிறதுனால இது அதிகம் நான் வந்து பண்ண முடியாது. அவரே வந்து முயற்சி பண்ணி பண்ணிட்டாருங்க. பரவாயில்ல. அவருக்கு வந்து இன்னும் நான் நிறைய டைம் வாழ்த்துக்கள் சொல்லணும். கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட காணொலியும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு எல்லாம் கூப்பிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நெசவாளிக்கு நம்ம தான் உதவணும். ஏன்னா நானும் நெய்யறவர், நீங்களும் நெய்யறவர். செந்தில் போய் நெசிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி நம்ம அண்ணன் ஒருத்தர் அவரு நெசிட்டு தான் இருக்கிறாரு. சொல்லுங்க. நான் வந்து மெக்கானிக் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இனிமேல் தரையிலே உட்காந்து நெய்யலான்னு முடிவு பண்ணிட்டுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப அதிசயமா இருக்குது. எனக்கே சந்தோஷமா இருக்குதுங்க. அப்படிங்களா? பரவாயில்ல. நீங்கள் இன்னும் இப்போ என்னன்னா நேற்று நைட்டு தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 10 மணி நேரம், இப்போ காலையில் ஒரு 2-3 மணி நேரம் தான் நெசிருப்பீங்க. அதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நல்லா வருது. இன்னும் வந்து இதை நம்ம தொழில் ரீதியாக செஞ்சு பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக சாதாரண மாதிரியே நெய்யலாம். ஏன்னா நீங்கள் நெய்யறதை நான் பார்த்தேன், நம்ம செந்தில் நெய்யறதை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து அவரை நம்ம இன்னும் வந்து மேலே மேலே வளர்ச்சிக்கு கொண்டு வரலாம். கண்டிப்பாங்க. ஒரு நெசவாளி மட்டும்தான் தூக்கி விட முடியுங்க, முன்னுக்கு வந்து கொண்டு வர முடியும். கண்டிப்பாங்க. ஓகேண்ணா, நன்றி, வணக்கம்ண்ணா. நண்பர்களே வணக்கம்.